மன்னா. சங்கீதம் 118:15 வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இந்த வசனத்தின் முதல் பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நாளைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தியானிக்க போகிறோம். முதல் பகுதி சொல்கிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தர் உங்களை ஒரு நீதிமானாய் பார்க்கிறார். ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆகவே உங்களை ஒரு நீதிமானாய் கர்த்தர் பார்க்கிறார். இந்த நீதிமானுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்களுடைய கூடாரங்களில் இருக்கும். கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறவர். அவரே நம்மளுடைய ரட்சிப்பு. அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ரட்சிக்கிற தேவன். அவருடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். நீங்க கூனி குறுக போக தேவையில்லை. நீங்க வெட்கப்பட்டு போவதும் இல்லை. ஒரு கம்பீர சத்தம் உங்களுடைய கூடாரங்களிலே தொனிக்கும். உங்களுடைய வீடுகளிலே ஒரு ஆனந்த துதி சத்தம் கேட்கும். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறார். அவர் கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, எங்களுக்கு கொடுக்கிற இந்த நல்ல ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எங்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருப்பதாக, ஆனந்த துதி ஒளி இருப்பதாக, கர்த்தருடைய கம்பீர சத்தம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருப்பதாக. அன்றைய எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற்றுங்க. அன்றைய எல்லா மனமடிவாக்குகிற காரியங்கள் நீங்கட்டும். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.